தமிழர்கள் ஒருங்கிணைய முடியுமா என்றால் முடியாது. தமிழன்தான் ஆள வேண்டும் என்பது மேலோட்டமாக பார்த்தால் சரி என்று தோன்றும். ஆனால் அவன் சாதி வெறி பிடித்த தமிழனாக இருந்தால் அவன் ஆளுவதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? சனாதன நம்பிக்கை உள்ள தமிழனாக இருந்தால் அவருடைய ஆட்சியை நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? சாதிய கட்டமைப்பு சரிதான், நியாயம்தான், இது கடவுளின் கட்டளைதான் என்று நம்புகிறவன் தமிழனாக இருந்து அவன் தமிழ்நாட்டை ஆளக்கூடியவனாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஆகவே தமிழன் என்பது மட்டும் ஒரு அடையாளமாக இருக்க முடியாது. சாதியை ஒழிக்கிற முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு தமிழன் நமக்கு தேவை. சாதியற்ற தமிழ்நாடு, சாதியற்ற இந்தியா, இதுதான் விடுதலை சிறுத்தைகளின் கனவு. இதுதான் விடுதலை சிறுத்தைகள் பேசும் தேசியம். பிஜேபி காரர்களும் தேசியவாதம் பேசுறாங்க, காங்கிரஸ்காரர்களும் தேசியவாதம் பேசுகிறார்கள், நாமும் தேசியவாதம் பேசுகிறோம். தேசியவாதம் என்றால் நாம் அனைவரும் ஒரே தேசத்தை சார்ந்தவர்கள் என்கிற உணர்வை வளர்த்தெடுப்பது. அப்படின்னா இந்தியன் என்பது ஒரே தேசம், இந்தியன் இந்தியன் அதுதானே சரி. அப்புறம் அதில் தமிழன் என்று ஏன் சொல்ல வேண்டும்? தெலுங்கன் என்று ஏன் சொல்ல வேண்டும்? மலையாளி என்று ஏன் சொல்ல வேண்டும்? இந்த அடையாளம் ஏற்பது சரியா என்ற கேள்விகள் எழும். எல்லாவற்றையும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பார்வையில் இருந்து நம்மால் தீர்வு காண முடியும். புரட்சியாளர் அம்பேத்கர் தன்னுடைய மொழி மராத்திய மொழி, பெருமைக்குரிய மொழி, பாரம்பரியமுள்ள மொழி என்று மொழி பெருமை பேசியவர் இல்லை. என்னுடைய மாநிலம் மராட்டிய மாநிலம், இந்த மாநிலத்திற்கென்று ஒரு பாரம்பரியம் உண்டு, பெருமை உண்டு, நான் மராட்டி என்றவர் மாநில பெருமை பேசியவர் இல்லை, மண்ணின் பெருமை பேசியவர் இல்லை. நான் இந்த சாதி, என் சாதியின் பெயர் மகர், இந்த மகர் என்கிற பெயரில் இருந்துதான் மகர் ராஷ்டிரா என்று உருவானது என்று சாதி பெருமையை, அவர் சாதி பெருமையை பேசியவர் இல்லை. நான் இந்து, இந்து மதத்திற்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, என்னுடைய பெற்றோர் ராம்ஜி சக்பால், ரமாபாய் என்றெல்லாம் பெயர் வைத்திருக்கிறார்கள். இது ராமனை லக்ஷ்மணனை நினைவுபடுத்துகிற பெயர்கள். ராமாயணத்தின் மீதும் மகாபாரதத்தின் மீதும் எங்களுக்கு நம்பிக்கை இருப்பதனால்தான் எனக்கு பீமா ராவ் என்று பீமனின் நினைவாக பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று ராமாயண பெருமையோ மகாபாரத பெருமையோ பேசக்கூடிய ஒரு இந்துத்துவவாதியாக புரட்சியாளர் அம்பேத்கர் எந்த இடத்திலும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை. இதெல்லாம் இன்றைக்கு எல்லோராலும் பேசப்படுகிற அடையாள அரசியல். பிஜேபி காரங்களாம் நாங்க இந்து, உடனே இந்து என்று சொன்னால் அடுத்த கேள்வி என்ன சாதி என்பதுதான். வேற எந்த மதத்திலும் அடுத்து என்ன சாதின்னு கேட்க மாட்டாங்க. முஸ்லீம்னா முடிஞ்சது, முஸ்லீம் அவ்வளவுதான். இந்துன்னு சொல்லிட்டா இந்துல நீ யார், அடுத்த கொஸ்டின் அது வந்துடும், அது சப் கொஸ்டின், துணை கேள்வி வந்துடும். இந்து, இந்துன்னா நீ பிராமணனும் இந்துதான், பிராமணர் அல்லாதவர்களும் இந்துதான், தலித்துகளும் இந்து இருக்கிறார்கள், தலித் அல்லாதவர்களும் இந்துக்கள் இருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான சாதிகள் இருக்கின்றன. அதுல எந்த சாதி, சாதி சொன்ன உடனே என்ன சாமி கும்பிடுற, உன் குலசாமி என்ன, இதெல்லாம் வரும். ஆக இந்த அடையாள அரசியலை பேசக்கூடியவர் அல்ல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்.
இந்தியாவில் ஜவஹர்லால் நேரு சமகாலத்தில் உலக புகழ்பெற்ற தலைவராக இருந்தார். காந்தியடிகள் உலக புகழ்பெற்ற தலைவராக மிளிர்ந்தார். அந்த காலத்தில் தான் அன்றைய சமகாலத்து தலைவராக தோன்றியவர்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ஆனால் காந்தியடிகளுக்கும் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கும் அவர்களது சமகாலத்து தலைவர்கள் யாருக்கும் தோன்றாத சிந்தனை, இந்த தேசம் ஒரு தேசமாக இல்லை என்கிற சிந்தனை. பல்வேறு மொழிகள் பேசுகிற மக்கள் இங்கே வாழுகிறார்கள். மொழிகளின் அடிப்படையில் பல்வேறு தேசிய இனங்களாக இந்த தேசத்தில் மக்கள் சிதறி கிடக்கிறார்கள். பல்வேறு மதங்களை ஏற்றுக்கொண்ட மக்கள் இந்த மண்ணில் வாழ்கிறார்கள். இவர்களிடத்தில் உயர்வு தாழ்வு உளவியல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. பரப்பால் உயர்ந்தவன் பரப்பால் தாழ்ந்தவன் என்கிற சமூக கட்டமைப்பு இங்கே நீண்ட நெடுங்காலமாக உறுதிப்பட்டு கெட்டித்தட்டி இறுகி கிடக்கிறது. இதனால் கோடிக்கணக்கான மக்கள் இழிவுக்கும் சுரண்டலுக்கும் ஆளாக்கப்பட்டு வருகிறார்கள். அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்று கவலைப்பட்ட ஒரே தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்தான். இந்த கவலை காந்தியடிகளிடமோ ஜவஹர்லால் நேரு அவர்களிடமோ இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த பாகுபாடுகளை எல்லாம் களைந்து இவர்கள் அனைவரும் ஒரே தேசத்தை சார்ந்தவர்கள் என்கிற உணர்வை பெற்று சமத்துவத்தோடு சகோதரத்துவத்தோடு இவர்கள் வாழ வேண்டும், அப்படி ஒரு இந்தியா இங்கே உருவாக வேண்டும் என்று கவலைப்பட்டவர், சிந்தித்தவர், இரவு பகல் பாராமல் அதற்கென்று உழைத்தவர் ஒரே தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மட்டும்தான். அதனால்தான் மிக இளம் வயதிலேயே அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட், சாதி அழித்தொழித்தல், சாதியை அழித்தொழிக்க வேண்டும் என்கிற சிந்தனை, இந்த சொல்லாடல் காந்தியடிகளின் நாவில் இருந்து வரவில்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் தான் ஒரே தலைவர் தான். சமகாலத்தில் எத்தனையோ உலக புகழ்பெற்ற தலைவர்கள் தோன்றியிருந்தாலும் சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற சிந்தனையை பெற்ற ஒரே தலைவர், பெற்றிருந்த தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதனால்தான் அவர் புரட்சியாளர் என்று நாம் அடைமொழியோடு அழைக்கிறோம். ஒரு மனிதனுடைய சிந்தனை இந்தியாவை ஒட்டுமொத்தமாக புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது, புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது, மாற்றிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் இன்றைக்கு பேசப்படுகிற அரசியல், இயங்கிக் கொண்டிருக்கிற அரசியல், மாறிக்கொண்டிருக்கிற அரசியல் ஒரே ஒரு புள்ளியை மையமாக வைத்துதான். அந்த ஒற்றை புள்ளி புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற புள்ளி. ஆதரித்து பேசுவோர் ஒரு புறம், எதிர்த்து மறுத்து பேசுவோர் இன்னொரு புறம். மறுக்காமல் எதிர்க்காமல் ஆதரித்துக் கொண்டே எதிர்த்து செயல்படுகிறவர்கள் ஒரு புறம் இருக்கிறார்கள். அவர்கள்தான் RSS, சங் பரிவார், பிஜேபி. அவங்க அம்பேத்கரை எதிர்க்க மாட்டாங்க, விமர்சிக்க மாட்டாங்க, மறுக்க மாட்டாங்க. உங்களோட சேர்ந்து வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுவார்கள், அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாடுவார்கள், அம்பேத்கர் சிலையை தொட்டு வணங்குவார்கள், அவர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தையும் தொட்டு வணங்குவார்கள். அவரை போல் ஒரு தலைவர் இல்லை என்றும் பாராட்டுவார்கள். ஆனால் அவருடைய அரசியலை முற்றாக காலி செய்யும் வேலையை செய்வார்கள். இதை எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்றால், அம்பேத்கர் கண்ணாடி போட்டு பார்த்தால் தான் புரிந்து கொள்ள முடியும், அல்லது பெரியார் கண்ணாடி போட்டு பார்த்தால் தான் புரிந்து கொள்ள முடியும், அல்லது மார்க்சிய கண்ணாடி போட்டு பார்த்தால் தான் புரிந்து கொள்ள முடியும்.
மோடி கண்ணாடி போட்டு பார்த்தால் புரிந்து கொள்ள முடியாது. அமித்ஷா கண்ணாடி போட்டு பார்த்தால் புரிந்து கொள்ள முடியாது.